இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு லக் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வாலாஜாபாத்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும். கொய்யா மரம், மாமரம், தென்னை மரம் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு மாதிரி ஒரு லே அவுட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டோட ஒரு சைட் நம்ம பார்க்குறோம். டிடிசிபி ஏன்னா நீங்கள் மரம், செடி, கொடி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு நினச்சிப்பீங்க. இது ஃபார்ம் லேண்ட் இல்லை, இது வந்து டிடிசிபி அப்ரூவ், ரேரா அப்ரூவ்டோட இருக்க பிளாட்டு. இந்த பிளாட்டோட ஸ்பெஷலே இதுதான். மற்ற இடத்த பக்கத்துலலாம் பிளாட் போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள், பக்கத்து பிளாட்லாம் ஒரு செடியோ மரமோ அங்கே இருக்காது. இது சொல்லணுன்றதுக்காக இல்லை, ஒரு பிளாட்டில் என்ன நம்மளுக்கு தேவை. நம்ம ஒரு வாலாஜாபாத்லேருந்து வாங்குகிறோம், சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோட ஸ்பெஷல் இதுதான். சுற்றி தேக்கு வச்சுருக்காங்க, தென்னை மரம் வச்சுருக்காங்க, கொய்யா மரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்த ஒரு சைட்டில் இது வந்து மெயின் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு. பிளாட்டோட சைஸும் வந்து கமர்ஷியலாக நீங்கள் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் தான் போட்டிருக்காங்க. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட், 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபார்ம் லேண்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க ஃபார்ம் லேண்டோட பட்ஜெட்டில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு போட்டிருக்காங்க. எல்லா பிளாட்டோட சைஸுமே 1200 ஸ்கொயர் ஃபீட்டு தான். உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு இடம் வேணும், ஒரு நல்ல ஒரு மரம் செடி கொடியோட ஒரு இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா
கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு இடமா இருக்கும். அதுக்கேற்ற ஒரு அட்மாஸ்பியரில் இந்த இடத்த ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனுக்காக ஒதுக்கி இருக்காங்க. ஃபுல்லாக கார்டனிங் பண்ணியிருக்காங்க. க்ரீனிஷாக ஒரு இடத்துலையும் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு பக்காவாக ஒரு கார்டன் ஏரியாவாக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங்ன்றது சாதாரணமாக பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரத்துக்கு கார்டனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிளாட்டுக்கும் பைப் லைன் போட்டிருக்காங்க. ஒரு பிளாட்டுக்கும் பைப் லைன் போட்டிருக்காங்க. இந்த பிளாட்டுக்கு பைப் லைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. அங்கே ஒரு பைப் லைன் பார்த்தோம். அடுத்த பிளாட்டுக்கான பைப் லைனு ஒரு ஃபுல்லாக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் பைப் லைன் பண்ணி டெய்லியுமே தண்ணி விடுறாங்க. வெயில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாட்ச்மேன் போட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து இடம் பாதுகாப்பாக இருக்குமா, நம்ம செடி ஏதாவது வச்சா பாதுகாப்பாக இருக்குமா, மரம் பாதுகாப்பாக இருக்குமானா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க. பாதுகாப்பான இடம். இது மெயின் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மெயின் ரோடோட ரொம்பவும் இது இல்லாமல் இது 20 ஃபீட் ரோடு. அவ்வளோதான். சைட்டே வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாகவே இதில் ஒரு 72 பிளாட்டு தான் இருக்குது. 72 பிளாட்டில் மேக்ஸிமம் புக்கிங்ஸ் போயிட்டே இருக்குது. நிறைய புக்கிங்ஸ் போயிடுச்சு. இப்போ வந்து அவைலபிளாக ஒரு 40 ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு லக் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் 5 தென்னை மரம் வருது. தென்னை மரம்ன்றது பேசிக்காக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு மரம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 20 காய் காய்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 5 தென்னை மரம் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 100 காய் இந்த தென்னை மரத்துலேருந்தே உங்களுக்கு ஹீல்ட் ஆகும். 5 தென்னை மரத்துலேருந்து. இந்த பிளாட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு லக்கு. அதாவது இந்த 12 பிளாட் நம்பர் 12 ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிளாட்டில் மட்டும்தான் 5 தென்னை மரம் இருக்குது. அதை பார்த்தனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லா பிளாட்லேயுமே தென்னை மரமும் வச்சுருக்காங்க. ஒரு தென்னை மரத்தோட லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் தென்னை மரம். எல்லாமே காய்ச்சிட்டு இருக்க தென்னை மரம் தான். ஆனால் இது எத்தனை அடி ரோடுங்கண்ணா? இது இப்போது மெயின் ரோடு 30 ஃபீட் போட்டிருக்கோம். மெயின் ரோடு வந்து 30 ஃபீட்டு. இந்த சப் ரோடெலாம் வந்து 20 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்குது. இங்கே 24 ஹவர்ஸும் வாட்ச்மேன் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களுக்கான ரூம் தான் இந்த ரூமை அலாட் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். அவங்களுக்காக நான் இப்போ இது கரண்ட்டு இதெல்லாம் எப்படிங்கண்ணா கரண்ட் இருக்குமா? அதை பாருங்க, இவி போஸ்ட்டு கரண்ட் வருது. கரண்ட்டு இடத்துல இருக்குது. தண்ணி வந்து போர் போட்டிருக்கோம். இங்கே போர் புதுசாகவே போர் போட்டு தண்ணியும் மெயின்டைன் பண்ணி ஒரு பிளாட்டுக்கும் பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு பிளாட்டுக்குமே தண்ணி இருக்கும். அது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் பக்கத்தில் ஏதாவது மெயின் ரோடு இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் நியர்பை இதெல்லாம் எல்லாமே நியர்பை கம்பெனிஸு, ரெசிடென்ஷியல் பக்கத்துலேயே ஊர் தான் இருக்குது. இந்த ஊருக்கு இருக்குது. இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வாலாஜா டிப்போ, மெயின் டிப்போவே இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.